அண்ணங்கிட்ட கேட்டால் காலையில் பொங்கல் சாப்பிட்டேன்டா, 2 பூரி. மத்தியானம் என்னென்ன சாப்பிட்டீங்க? சப்பாத்தி, சிக்கன், கொஞ்சம் ரைஸ். ஈவினிங் என்னென்ன சாப்பிடுவீங்க? மூடு நல்லா இருந்தால் ரைஸ் சாப்பிடுவேன், இல்லைன்னா சப்பாத்தி. அதாவது நார்மல் சாப்பாடுங்க அது. விஜய் சார் நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஸ்பெஷல் ஃபுட் இல்ல, ப்ரொடக்ஷனுக்கு என்ன ஃபுட் வருதோ அதை தான் சாப்பிட்றாரு. அதுதான் சாப்பிடுவார். மார்னிங் அந்த பொங்கலாகவும் இட்லியாகவும் வாட் த ஹோல் யூனிட் சாப்பிடவில்லை. அதுதான் சார் லிமிட்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இதை காலைல ஜாகிங் ரன்னிங்லாம் பண்ண இல்லைடா, எப்பயாவது கொஞ்சம் ஈவினிங்ஸில் கொஞ்சம் வாக் பண்ணுவேன், அவ்வளோதான். என்ன சொல்ல வரேன்னா, your body needs the right kind of food, அவ்வளோதான். ரைட் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட். லிமிட்டாக சாப்பிட்டுன்னா விஜயன மாதிரி இருக்கலாம். ஆனால் அதுதான் நம்ம பண்ண மாட்டோமே. ஓவர் டயட்டில் போயிடுவோம், இல்லைன்னா ஓவர் ஈட்டிங்கில் போயிடுவோம், ஏதாவது ஒன்று இருக்கு. பட் இஸ் ஸோ கிளியர். விஜயனா இஸ் வெரி கிளியர் ஆன் இஸ் டயட், எக்ஸசைஸ் ரூட்டீன். டிசிப்ளின்ங்கிற ஒரு வார்த்தை தான் அவரை வந்து அப்படி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ 6:30 மணிக்கெலாம் he gets up. 8:30, 9 எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 9 லைட்ஸ் ஆஃப். இந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது. பட் அவர் வந்து இன்னைக்கு கூட அப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தீஸ் ஆர் த சீக்ரெட்ஸ் ஃபார் ஹிஸ் ஃபிட்னஸ்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். விஜய் சாரே வந்து ஒரு இடத்துல விஜயனாவே சொல்லிட்டாப்ல, விடிவிலாம் வந்தார் நடிக்கிறதுக்கு. அவர் ஏதோ வேற ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி கேஷில் வந்து என்ன ஷாம் என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்க, ஏய் சும்மா பேசிகிட்டே இருக்கேன், போய் உட்காரியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க எல்லாரும், என்னாச்சு சார்? வந்து சார் டைலாக் பார்த்துட்டீங்களான்னு கேட்டாப்புல விடிவிட்ட. நம்ம பேசுறது தானே டைலாக், என்ன டைலாக் பேசி. அதுக்கப்புறம் ஒரு நாள் எடுத்தாரு பாருங்க கிளாஸு. அங்கேருந்து விஜயனா வேற, இது வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி படம்லாம் நடிச்சிடாத, இது வம்சி படம், கொன்றுவார் அவர். ஸோ he keeps everybody intactங்க. அதுதான் பெஸ்ட் பார்ட் ஆஃப் த டைரக்டர். எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஜாபை நம்ம கரெக்டாக பண்ணுறோங்கிற ஒரு சந்தோஷத்தோட 6:30 நம்ம ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ தட்ஸ் இஸ். நான் ஒரே ஒரு கேளுங்க, you love me or not? I love you more than your wife, I love you more than your mother. இது போதும்பா. இந்த மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறது அவங்கன்னா நம்மளுக்கு ஒரு மரியாதை அது இருக்கும். பட் சேம் டைமில் அன்பு கூட இருக்கணும். ஏன்னா அவர் மத்தியானம் லஞ்ச் அவர் டைரக்டர் சார் வீட்டிலேருந்து வரும், அந்த லஞ்சுக்காகவே தே ஆல் லவ் ஹிம். ஏன்னா குலாப் ஜாமுன் இவ்வளோ இந்த சைஸ் பார்த்துருக்கோம், இவ்வளோ பெரிய சைஸ் குலாப் ஜாமுன் லட்டு பார்த்துருக்குமே தவிர குலாப் ஜாமுன். சோபா சிஸ்டர் இவ்வளோ பெரிய குலாப் ஜாமுன் ஒன்று 4 கொடுத்துடுவார் எனக்கு. நானும் நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறாரு போலன்னு நல்லா சாப்பிட்டு போனால் 12 குலாப் ஜாமுன் வேலை வாங்குவார். செகண்ட் ஹாஃப் அந்த குலாப் ஜாமுன் தானா கேலரிஸ் எல்லாம் பேர்ன் ஆகிடும். சரத் சாருக்கு கொடுத்து விட்டீங்களா குலாப் ஜாமுன்? சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிடுமா, நான் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன், நான் ஒன்றும் மாதிரி இல்லைங்க.